எல்லாருக்குமே வணக்கம். அடிக்கடி கோவப்படுறீங்களா? அடிக்கடி பின் மண்டையில ஒரு வலி, செஸ்ட் ஒரு மாதிரி டைட்டா இருக்குது, இல்லைன்னா எப்பவுமே ஒரு மாதிரி தலை லைட்டா சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு பிபி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிபியை நம்ம ஈஸியா கில் பண்ணிடலாம். எப்படி தெரியுமா? சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன? முதல் விஷயம், சால்ட்டை குறைக்க ஆரம்பிக்கணும். உங்களோட டேஸ்ட்ல எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம். ஆனா சால்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். முக்கியமா ஊறுகாய், சிப்ஸு, அப்பளம் இதெல்லாம் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொட்டாசியம் அதிகமா இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம். இதுல பனானால நம்மளுக்கு பொட்டாசியம் ரிச் இருக்கு. ஸோ அது நம்ம தாராளமா டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கலாம். தினமும் ஒரு ஆப்பிள் தாராளமா எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி காலையில ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ்டாகவும் காமாவும் வச்சுக்கிட்டு உங்களோட காதுல ஹெட்செட் போட்டுட்டு மைல்டா ஒரு 20 to 30 minutes மட்டும் வாக்கிங் போயிட்டு வாங்க. போதும். ரொம்ப காமான என்விரான்மெண்ட்ல போயிட்டு வந்தாலே போதும். அடுத்தது, நைட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா தூங்கிருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட மைண்டை ரொம்ப அமைதியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷர் நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். என்னதான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம், டென்ஷன் ஆகுறோம், கோவப்படுறோம், இரிட்டேஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். நம்ம எப்படி ரியாக்ஷன்ஸை குறைக்க முடியும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி அந்த என்ன சுச்சுவேஷன் நம்மளுக்கு நடந்திருக்கோ அதை பர்சீவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்தா நமக்கு பாதிப்பாகாம இருக்குமோ அதை ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கோவப்படுறதுனால ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்க போறது இல்லை. நம்ம கோவப்படுறதுனால, டென்ஷன் ஆகுறதுனால நம்மளோட ஆர்டரிஸ்ல தான் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களோட உடம்ப நீங்க மட்டும்தான் ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.